கேக்கெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. வாவ்! கேக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு? கார்த்திக், தீபாவ இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, கார்த்திக், தீபா 2 பேரும் வர்றாங்க. செம்மையா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க தீபா. என்ன தீபா வர வர அழகு மெருகேறிக்கிட்டே போகுது போல இருக்கு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க மீனாட்சி. சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா ரெடியாகி வந்துடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ரம்யா காருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா ஒரு ஆளை அனுப்பிச்சு அந்த கார்ல ஏதாச்சும் ப்ராப்ளத்தை, அதாவது ஸ்டார்ட் ஆக முடியாத அளவுக்கு அந்த காரை ரிப்பேர் ஆக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதால உடனே ஃபோன் பண்றாரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு அந்த வண்டியில ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ரம்யாவை காமிக்கிறாங்க. என்ன அப்பா நீ ரெடி ஆகாம இருக்க, நீங்க வர வேண்டாமா? தீபா வர சொன்னால அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா என்னால வர முடியாதுமா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டு டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னென்ன ஆச்சு தெரியலம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க, சரி விடு, எப்படியோ நீ அவங்க போக மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அதுதான் இல்ல, ரம்யா என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு வண்டியை பிடிச்சி நாங்க இருந்து கிளம்புறோம்னு கிளம்பிடுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வேற அந்த காரை ரிப்பேர் பண்ணி ஓட விடாம பண்ணாம பாத்தீங்களா, அவன் வந்து ஐஸ்வர்யா கூப்பிட்டு சொல்றான், சே என்னடா இது, பேசாம போகாம இருப்பான்னு நினைச்சா இப்ப மறுபடியும் வேற கார் எடுத்துட்டு போறாளே அப்படின்னு டென்ஷனா இருக்காங்க. அடுத்து நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா, கார்த்திக் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா வந்து ஆனந்த காணோம். எங்கடா ஆனந்த் போயிட்டான் அப்படின்னு கேக்குறாங்க அருண் கிட்ட. அருணாச்சலம், அது ஒண்ணு இல்லப்பா, ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒரு வேலையாமப்பா, அதான் அங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி என்னமோ போ அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் பேசாம இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரியா, அவர் இங்க வந்தா பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கேக் வெட்டலான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி தீபா, என் ஃப்ரெண்டு அம்மு வந்துருட்டுமே அத்தா அப்படிங்கிறாங்க. சரிம்மா வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அவங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் வண்டியை குறுக்கான எடுக்கா ஓட்டிக்கிட்டே வேகமா ஒருத்தன் வந்து வேணும்னே வந்து ரம்யாவோட கார்ல வந்து இடிச்சு, அவன் ஆக்சுவலா விழுகவே இல்லை, வண்டி சாட்சி வச்சுட்டு கீழே விழுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். டிரைவர் இறங்கி வர்றாங்க. என்னையா வண்டி ஓட்டுற நீயா அப்படின்னு டிரைவரை கேட்கிறாரு. இந்த டூ வீலர் இருக்காரு. யோ நீ தான் சரியா வராம போய் வந்துட்டு இருந்த அப்படி பயங்கர சண்டையா இருக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில. பாக்குறாங்க ரம்யா, இது வேலைக்கே ஆகாது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டோம்னு எப்படி சொதப்புவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பயே தீபாவை காமிக்கிறாங்க. அபிராமி சொல்றாங்க, என்னாச்சு உன் ஃப்ரெண்டு இன்னும் வரலையா, என்னன்னு கேக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. இருங்க அத கேக்குறேன்னு சொல்லிட்டு, அம்மு என்னாச்சு இன்னும் நீ வரலையா, அதான் ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. இல்ல நான் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கேன் தீபா அப்படிங்கிறாங்க. அம்மு உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல நேரம் வேற போக போகுது, சீக்கிரம் வாவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரம்யா சொல்றாங்க, நீங்க வேணா கேக் வெட்டுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அம்மு. அதுக்கப்புறம் கார்த்திக், தீபா 2 பேரும் கேக் வெட்டுறாங்க. கார்த்திக் தீபாக்கு கேக் ஊட்டி விடுறாங்க. தீபா கார்த்திக்கு கேக்க ஊட்டி விடுறாங்க. எல்லாம் அதுக்கப்புறம் கேக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தீபா என்ன பண்றாங்கன்னா, கார்த்திக்கு சார் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அண்ணி அதை எடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு எடுத்துட்டு வர சொல்லி அந்த கிஃப்ட கொடுக்குறாங்க. அதை பிரிச்சு பாக்குறாரு கார்த்திக். பார்த்தா அபிராமி வந்து இப்போ இருக்க அபிராமியோட போட்டோ வந்து அதை வச்சு அதுல வந்து நம்ம கார்த்திக் குட்டி வயசா இருந்தார்ல, சின்ன வயசு போட்டோவை வச்சு மர்ஜ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி கிஃப்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தீபா, ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக். ஆனா கார்த்திகை விட ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறது அபிராமி தான். அபிராமி கிட்ட அந்த போட்டோவை கொடுக்குறாரு கார்த்திக். அதை பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருது. தீபா, உங்களுக்கு நான் இந்த கல்யாண நாள் எப்போ கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த போட்டோ மூலியமா நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, இங்க வாழ்நாள் முழுவதும் இதை நான் மறக்கவே மாட்டேன் தீபா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கப்புறம் எங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, தீபா கார்த்திக் 2 பேர்த்துக்கும் மோதிரம் செஞ்சிருக்காங்க அபிராமி, அருணாச்சலம். அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து தீபா கிட்ட கார்த்திக் வாங்கிட்டு கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே ரம்யாவை காமிக்கிறாங்க. சண்டை சும்மா நீண்டு போய்கிட்டே இருக்குது அங்க 2 பேத்துக்கு இடையில, 2 டிரைவர்ஸ் இடையில. இந்த சண்டை இப்போதைக்கு முடியாது போல இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ரம்யா. பாக்குறாங்க இன்னும் வேலைக்கே ஆகாது, இவனுங்களை விட்டா சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே வேற வண்டியை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி டிரைவர் கிட்ட கேக்குறாங்க, இன்னும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க, அவன் பைசா வேற கேட்கறான் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டானவே சரி நீங்க என்னத்தோ பண்ணுங்க, நான் வேற ஒரு வண்டியை பிடிச்சி போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிஃப்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ரம்யா. ரம்யா போனோடனே டூ வீலர் இருக்கிற சண்டை நிறுத்திட்டு உடனே போய் ஐஸ்வர்யா கிட்ட, மேடம் நானும் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தேன்,
அந்த அம்மா வேற ஒரு வண்டியை பிடிச்சி போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே வெய்யா போன் அப்படின்ட்டு உடனே ரியாவுக்கு கால் பண்றாங்க. ரியா பாக்குறாங்க, இந்த டைம்ல என்னடா கால் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னோன்னே அவ கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காளாமா அப்படின்னு. ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்றாங்க. ஐஸ்வர்யா ஓகே நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கும் போதே கரெக்டா ஆட்டோல அங்க வந்து இறங்குறாங்க ரம்யா. என்ன பண்றது, அதுக்குள்ள வந்துட்டாலே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஆஹா, ஐஸ்வர்யா சொல்றத நம்ம செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் கேக்க பெரிய ஒரு பீஸை கட் பண்றாங்க. அதை ஒரு தட்டத்துல வச்சுட்டு அப்படி நிக்கிறாங்க. பக்கத்துலதான் கார்த்திக் இருக்காரு. வேணும்னே பாத்தீங்கன்னா அந்த கேக்க அவரோட ஷர்ட் மேல கொட்டுற மாதிரி கொட்டி அந்த கேக்க ஃபுல்லா ஷர்ட்ல ஆக்கி விட்டுறாங்க. ஐயோ சாரிங்க தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு ரியா சொல்றாங்க. இட்ஸ் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போய் ஷர்ட்டை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கரெக்டா கார்த்திக் மேல போறாரு. அங்க ரம்யா வந்துடுறாங்க. வா அம்மு வா வா அப்படின்னு சொல்றாங்க. தீபா எங்க இப்பயும் ஹஸ்பண்ட பார்க்கவே முடியல, ஒரே பிஸி போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல கார்த்திக் வந்துடுறாரு. ஐயோ என்னடா இது, அதுக்குள்ள இவன் வந்துட்டானே அப்படின்னு படபடன்னு இருக்குது ரியாக்கு. அதுக்குள்ள மைத்திலி கேக்குறாங்க, என்னங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க, கிஃப்ட் எல்லாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. கிஃப்ட் தானே ஏதோ எடுத்துட்டு வரேன், ஆட்டோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர அங்கிருந்து போறாங்க ரம்யா. கரெக்டா கார்த்திக்கும் கீழே இறங்கி வர்றாரு. அப்பாடா எப்படியோ தப்புச்சண்டா அப்படின்ட்டு இருக்காங்க ரியா. எங்கங்க உங்க ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க கிஃப்டை மறந்து வச்சுட்டா, அதனால கிஃப்ட் ஆட்டோல எடுக்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னாச்சுங்க உங்க கார் என்னாச்சு, வர வரல ஏதோ பிரச்சனை போல இருக்குங்க, ரிப்பேர்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டு இருக்காரு கார்த்திக். அந்த சமயத்துல கிஃப்ட போய் எடுத்துட்டு ரம்யா உள்ள வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.